investment you have ever made. ஒரு தொழில் அதிபராக நீங்கள் இருந்தால் இந்த தொழுநோயாளர்களையும் சுகமில்லாதவர்களையும் பார்ப்பது மிக ஒரு மோசமான முதலீடாக இருக்கும். Correct? சரியா? Will you get any money from the lepers? அந்த தொழுநோயாளிகளிடமிருந்து ஏதாவது உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? But she believed whatever you do to the least of my brothers, Jesus is saying you have done it for me. ஆனால் அன்னை தெரசாவுக்கு தெரியும், இந்த ஏழை எளிய ஒருவருக்கு செய்வது என் ஆண்டவருக்கே செய்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். She used love to do that. அவர்கள் அன்பை பயன்படுத்தி இந்த சேவையை செய்தார்கள். Did she get money to do the mission fulfill? அவர்களுடைய இந்த லட்சியத்திற்கு தேவையான பணம் அவர்களுக்கு கிடைத்ததா? Did the money come chasing her? பணம் அவர்களை துரத்தி சென்று பிடித்ததா? அவர்கள் பணத்தை துரத்தி செல்லவில்லை, பணம் அவர்களிடத்தில் சென்றது. Hello, did the money come chasing her? பணம் அவர்களை விரட்டி சென்றதா? By the time she left this planet Earth, how many institute did she start over the world? இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போகும்போது எத்தனை நிறுவனங்கள் உலகம் முழுவதிலும் அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள் தெரியுமா? No? தெரியுமா? How many branches? எவ்வளவு பிரான்ச்சஸ், எத்தனை கிளைகள் இருந்தது அவங்களுக்கு? Come on. What did she do? அவங்க என்ன பண்ணாங்க? She gave her best. God gave her the best. முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் முதல் தரமானதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். Remember, if you are not a giver, you will never be blessed all your life. நீங்கள் கொடுக்க தெரியாதவர்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. A person who is not a giver is always going to be begging all the time. கொடுக்க தெரியாதவன் எப்போதும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பான். The very mark of a Christian is to give. ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் கொடுப்பது. Look at their faces, they are all angry with me. முகத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் கோபமா இருக்கிறது போல இருக்கு. They are saying change the topic. அவர்கள் சொல்றார்கள் இந்த டாபிக்கை மாத்துங்க. Talk about healing, don't talk about giving. நீங்க குணமளித்தலை பத்தி பேசுறதுக்கு கூட்டிட்டு வந்தா கொடுப்பதை பற்றி என்ன பேச்சு வேண்டி இருக்கிறது? குணமளித்தலை பற்றி பேசுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Please listen, just because we have no love offering here does not mean that you are not supposed to give. Go to your parish, talk to the parish priest, find out people who are poor, go and solve their problem. God is sending somebody to solve your problem. நீங்கள் இங்கு காணிக்கை எடுக்கவில்லை என்று நீங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டாம். உங்கள் பங்கு தந்தையை, உங்கள் பாரிஷில் உள்ள உங்கள் பங்கு தந்தையை நீங்கள் சந்தியுங்கள், அவர்களிடம் பேசுங்கள். நம் பங்கில் உள்ள ஏழைகள் யார், அவர்களுக்கு நான் உதவுகின்றேன் என்று உங்களிடம் உள்ள மிகுதியை நீங்கள் அங்கு கொடுத்து ஏழைகளுக்கு உதவுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவார். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். Every month we require 3 lakhs and plus to run the ministry. எங்களுடைய ஊழியத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 3 லட்சமும் அதற்கு மேலும் தேவைப்படுகிறது. It's 6 years now. இப்போது 6 வருடம் ஆகிறது. There has never been a single day that we have been broken. God has been just multiplying and multiplying and multiplying and multiplying and multiplying because we believe in His word. 6 வருடமாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் கூட அது தடைபடவில்லை. ஆண்டவர் அதிகம் 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 அதிகமாக பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம். From December to January we have already manufactured 20,000 CDs to be distributed by the end of January. நாங்கள் டிசம்பர்ல இருந்து இந்த ஜனவரிக்குள்ள 20,000 CD நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு. Why are we doing this? எதனால நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம்? So that the gospel be preached to every corner of this earth. நற்செய்தி எல்லா மூலை முடுக்குகளுக்கும் மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. For taking, everybody would be at peace. இப்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பமாகவும் ஒரு சங்கடமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு பேசக்கூடிய இந்த தலைப்பு கொடுங்கள் என்பதாகும். சுகமளித்தல் என்றால் சுகமாக கேட்க முடியும். Praise the Lord. Praise the Lord. So real faith shows up in 2 places. உண்மையான விசுவாசம் 2 இடத்தில் காணப்படுகிறது. In your heart and in your mouth. உங்கள் இதயத்திலும் உங்கள் வாயிலும். Now, when somebody will ask you, how are you?
உங்களை யாராவது பார்த்தார் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் what will you say? நீங்க என்ன சொல்வீங்க? I got headache, I got stomach pain, I got back pain, I got leg pain, I got pressure, I got thyroid, I got this thing, I got that thing. நீங்கள் அவர்களை பார்த்து தலைவலி இருக்கிறது, கால் வலி இருக்கிறது, முதுகு வலி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, வயிற்று வலி இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, தலைவலி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களா? Praise the Lord. Praise the Lord. That's the faith you got. அதுதான் உங்களது விசுவாசம். Are you speaking what you believe in God's word? இறை வார்த்தையை நீங்கள் விசுவசிப்பதை பற்றி, நம்புவதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்களா? Faith talks. விசுவாசம் பேசுகிறது. Fear talks. பயம் பேசுகிறது. When you open your mouth and you talk, I understand whether you got faith or fear. உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும்போது எனக்கு தெரிகின்றது நீங்கள் விசுவாசத்தை பேசுகின்றீர்களா, பயத்தை பேசுகின்றீர்களா என்று. Because by your words we understand whether faith is in you or fear is in you. உங்கள் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு புரிகின்றது உங்களுக்குள் விசுவாசம் இருக்கின்றதா, பய உணர்வு இருக்கின்றதா என்று. Praise the Lord. Praise the Lord. Let me give you a testimony. நான் ஒரு சாட்சியம் இப்போது சொல்கின்றேன். I was in Dubai. நான் துபாயில இருந்தேன். And after long many years I got vomiting and pain in my body. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு எனக்கு வாந்தி எடுத்ததும் அப்புறம் என்னுடைய உடம்பெல்லாம் ஒரு வலியும் இருந்தது. Did I share with you? இதை நான் போன தடவை வந்திருக்கும் போது பகிர்ந்து கொண்டேனா? Okay. And my daughter was with me in Dubai. என்னுடைய மகா துபாயில என்னோட இருந்தா. Night time, because of the AC, I was literally shivering. அந்த அறையில வந்து ஏசி இருந்ததனால எனக்கு ரொம்ப குளிரா இருந்தது. I did not know what to do. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. And I took hot water and I began to drink. அங்க நல்ல சூடா தண்ணி இருந்தது, அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். My body became warm. என்னுடைய உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல சூடானது. The shivering stopped. என்னுடைய அந்த நடுக்கம் எல்லாம் நின்னது. And I slept on the chair. நான் அந்த சேர்ல உட்கார்ந்து தூங்கினேன். In the dining room. அந்த சமையல் அறையில, சாப்பாட்டு அறையில உட்கார்ந்து தூங்கினேன். Because there was no AC there. அங்க ஏசி இல்ல, அதனால. When I got up in the morning, நான் காலையில எழுந்தபோது I can't get up. என்னால எழும்பவே முடியல. My whole body is paining. என்னுடைய உடம்பு முழுவதும் வேதனையாக இருந்தது. Now everybody in the house went out, leaving me alone. என்னை விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. And on the bed I'm saying, by the wounds of Jesus I'm healed, by the wounds. So I got a thought. The devil said, if by the wounds of Jesus you are healed, is this the time to go to that you are sleeping? Is this the time that you are sleeping? அப்போது எனக்கு ஒரு சிந்தனை. நான் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது சாத்தான் என்னிடத்துல சொன்னது, நீ எந்த இறைவார்த்தையை நம்பி உனக்கு குணமாகி விட்டது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, அப்போ இதுதான் தூங்கக்கூடிய நேரமா என்று சாத்தான் கேட்டது. And I said, yes, I'm not supposed to sleep. So I got up from the bed. அப்போ நான் சொன்னேன், இது ஒன்றும் தூங்கக்கூடிய நேரம் இல்லை என்று சொல்லி நான் படுக்கை விட்டு துள்ளி எழுந்தேன். Had bath, got dressed up and moved out of the house. நான் குளிச்சேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். My body is paining. திரும்பவும் என்னோட உடம்பெல்லாம் வலித்தது. Came to the lift. நான் வந்து லிஃப்ட் பக்கத்துல போனேன். I don't use the lift, I always go by stairs. நான் எப்பவும் இந்த மாடி படிகள்ல ஏறி போவேன், ஆனா அப்ப போய் லிஃப்ட் பக்கத்துல நின்னேன். So the devil is saying, aha, you are healed and you want to go by lift, huh? அப்போது சாத்தான் சொன்னது, ஆஹா உனக்கு சுகமாகி விட்டது, நீ இப்போ லிஃப்ட்ல ஏறி போக போறியா என்று கேட்டது. So I took the stairs. அதனால் மீண்டும் நான் அந்த படிக்கட்டிலே ஏற ஆரம்பித்தேன். My body was paining. என்னுடைய உடம்பு ரொம்ப வலித்தது. Every step I took I said, by the wounds of Jesus I am healed. ஒவ்வொரு படியிலும் நான் கால் வைக்கும்போது, ஆண்டவரே உமது தழும்புகளால் நான் சுகமானேன், உமது காயங்களால் சுகமானேன் என்று சொன்னேன். I reached the bottom. நான் கீழே போய் சேர்ந்தேன். And I told the devil, you want to see how much I am healed? I am going to walk up on the stairs. நான் அங்கே போனதும் சாத்தானிடம் சொன்னேன், பார்த்தாயா நான் எவ்வளவு தூரம் நான் குணமாகி விட்டேன், இப்போது பார் நான் மேலே செல்கிறேன் என்று மேலே ஏறினேன். Now when I'm walking it's paining more. நான் ஏறும்போது அதிகமாக வலித்தது. I did it 2-3 times. நான் இவ்வாறு 2-3 தடவை நான் செய்தேன். By now my body was so much in pain that I cannot even move. என்னோட உடம்பு மிகவும் வேதனையாக இருந்தது, எனக்கு அசைய கூட முடியவில்லை. I slowly came back home. நான் மெதுவாக வீட்டுக்கு வந்தேன். Went on the bed. நான் அந்த படுக்கையிலே சென்று படுத்தேன். And said, by the wounds of Jesus I am healed. அப்ப நான் படுத்துக்கொண்டே சொன்னேன், ஆண்டவருடைய காயங்களால் நான் சுகமானேன் என்று. Evening came. மாலை வந்தது. I'm supposed to go to preach. எனக்கு போதிக்க போக வேண்டிய நேரம் வந்தது. I'm still on the bed. நான் படுக்கையிலே படுத்திருந்தேன். Went and had bath. நான் திரும்பவும் சென்று குளித்தேன். Somebody caught me.
என்னை யாரோ வந்து பிடித்தார்கள். took me to the center where I am supposed to preach. நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். Opened the laptop. அங்கு சென்று லேப்டாப்பை நான் திறந்தேன். And I began to preach. நான் போதிக்க ஆரம்பித்தேன். I finished my preaching. என்னுடைய போதனையை முடித்தேன். Came back home. வீட்டுக்கு திரும்ப வந்தேன். Fell down. அங்கு படுக்கையில் விழுந்தேன். They picked me up. என்னை திரும்பவும் எழுப்பினார்கள். Put me on the bed. என்னை படுக்கையில போட்டார்கள். And even there I am saying, by the wounds of Jesus I am healed. அப்போது நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், ஆண்டவரே உமது காயங்களால் நான் குணமானேன் என்று. That's the time they told me. அப்போதுதான் சொன்னார்கள், listen, you could not stand for 10 minutes. 10 நிமிடம் கூட உங்களுக்கு நிற்க முடியவில்லையே. But when you were preaching the word of God 3 hours you preached non-stop. ஆனால் நீங்கள் இறைவார்த்தையை போதிக்கும் போது 3 மணி நேரம் விடாமல் நின்று கொண்டு போதித்தீர்களே. The moment they said that, I said, oh yeah, when I was speaking God's word I could stand for 3 hours, that means I can stand again. நான் சொன்னேன், இறைவார்த்தையை போதிக்கும் போது 3 மணி நேரம் என்னால் நிற்க முடியும் என்றால் எனக்கு எழுந்து நிற்க முடியுமே என்று சொன்னேன். I tried to stand up, I can't stand up. நான் எழுந்து பார்த்தேன், என்னால் முடியவில்லை. So on the bed, by the wounds of Jesus I am healed. நான் திரும்பவும் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே உமது காயங்களால் நான் குணமடைந்தேன். I did not tell them my body is paining, I was saying I am healed. நான் என் உடம்பு வலித்தது என்று சொல்லவில்லை, எனக்கு சுகமாகி விட்டது என்று சொன்னேன். They were asking, paining? அவர்கள் கேட்டார்கள், உனக்கு உடம்பு வலிக்கின்றதா? I am healed. இல்லை, எனக்கு சுகமாகி விட்டது. Paining? வலிக்குதா? I am healed. இல்லை, எனக்கு சுகமாகி விட்டது. Saying that I went to sleep. அப்படி சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். Next morning, மறுநாள் காலையிலே everything was over. எல்லாம் சுகமாகி விட்டது. Praise the Lord. Faith talks. விசுவாசம் பேசுகிறது. What you believe you shall talk. நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை பேசுங்கள். And that is one of the most important distinguishing character of faith. அதுதான் விசுவாசத்தின் ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பு. That's why Saint Paul in 2 Corinthians 4:13 says, since we have the same spirit of faith, according as it is written, I believed, therefore I have spoken. We also believe and therefore we speak. 2 கொரிந்தியர் 4:13 இவ்வாறு சொல்கின்றது, நமக்கு ஒரே விசுவாசத்தின் ஆவி இருப்பதால் எவ்வாறு எழுதியுள்ளதோ எவ்வாறு நாம் நம்புகின்றோமோ எனவே நான் அதை பேசினேன், நான் அதை நம்பினேன், எனவே நீங்களும் அவ்வாறே அந்த விசுவாசத்தை பேசுங்கள் என்று சொல்கின்றது. Now what will you speak, baby? நீங்க என்ன பேசுவீங்க? About your problem or about the word of God? உங்களுடைய பிரச்சனையா அல்லது இறைவார்த்தையா? All this time what were you speaking, baby? இவ்வளவு நாளும் நீ என்ன பேசிட்டு இருந்த பேபி? Problem or the word of God? பிரச்சனையா இறைவார்த்தையா? Problem. That's why your problem began to increase. You start speaking God's word, when I come next time you'll say, hey brother, it's done. அதனால தான் உன் பிரச்சனை கூடிக்கொண்டே இருந்தது. Good. இறைவார்த்தை நீ பேச ஆரம்பித்தால் அடுத்த முறை நான் வரும்போது நிச்சயமாக உனக்கு எல்லாம் விடுதலையாகி நீ நலமாக இருப்பாய். It is only when faith comes out of your mouth that it will bring the change in the things that you see. உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையில் விசுவாச வார்த்தைகளாக இருந்தால்தான் உங்கள் கண்ணால் காண்கின்றவற்றில் மாற்றம் ஏற்படும். Praise the Lord. Praise the Lord. Please understand this. Please understand this. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். When you plant a seed, do you get the tree the first day? நீங்கள் ஒரு விதையை ஊன்றி வைக்கின்றீர்கள், மறுநாளே ஒரு மரம் வந்து விடுமா? Now when you plant the seed, can you see the seed? நீங்கள் ஒரு விதையை வைக்கும் போது அந்த விதையை பார்க்க முடியுமா? It is covered with soil. அந்த விதை மண்ணால் மூடி இருக்கின்றது. But you can't see the seed. Do you water the seed? இந்த விதையை பார்க்க முடியவில்லை, ஆனால் அதற்கு தண்ணீர் விடுகின்றீர்களா? When you keep on watering the seed, the water will make the seed germinate and the seed will sprout. நீங்கள் தண்ணீர் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருக்கும்போது அந்த விதையானது அதில் ஊறி அது முளைக்க ஆரம்பித்து வளர ஆரம்பிக்கின்றது. And then it will begin to grow. அது ஒரு செடியாக வளர ஆரம்பிக்கின்றது. So every time you are thanking God for the promise of God that He has given you, you are watering that seed and that seed will sprout and begin to grow. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த இறை வாக்குறுதிகளுக்காக நன்றி செலுத்தி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வாக்குறுதி உண்மையாக நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை கொடுக்கும்படியாக அது வளரும். So every time you will speak what you desire and stop speaking what you are threatened by the devil, you are making the seed grow. நீங்கள் சாத்தான் உங்களை பயமுறுத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையே நீங்கள் பேசும்போது
அந்த நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். So every time you're speaking God's promises, faith comes out of your mouth. நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. And this faith will bring change in the natural world. இந்த விசுவாசம் இயற்கையான உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. The problem with us is when I speak God's word, I will open my eyes and see, hey, it's not yet happened. That means it's not happening. நம்முடைய குறைபாடு என்னவென்றால் அந்த இறைவார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும்போது கண்களை திறந்து இது நடக்கின்றதா, ஐயோ நடக்கவில்லையே என்று நாம் அதை கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். இதுதான் நம் குறைபாடு. Please understand this, the natural world is controlled by the spiritual world. நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயற்கையான இந்த உலகம் நாம் காணாத அந்த இன்விசிபிள் என்று சொல்லக்கூடிய காணாத அந்த உலகத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Have you heard the sickness called chikungunya? சிக்கன்குனியாங்கிற காய்ச்சல் தெரியும்ல எல்லாத்துக்கும்? Have you heard that? கேட்டிருக்கீங்களா? About 6 years back, I got chikungunya. 6 வருஷத்துக்கு முன்னால எனக்கு சிக்கன்குனியாங்கிற அந்த காய்ச்சல் வந்தது. And I landed in the hospital. என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. Because mine was very severe. என்னோடது ரொம்ப அதிகமாக இருந்தது. I could not open my mouth. என்னுடைய வாயை திறக்க முடியாது. I could not stand. எனக்கு எழும்ப முடியாது. Could not move my hands. என்னுடைய கைகள் எல்லாம் அசைக்க முடியாது. Could not move my legs. என்னுடைய காலெல்லாம் அப்படியே அசைக்க முடியாது. So I was on the bed. நான் அந்த பெட்ல தான் நான் இருந்தேன். 4 days went by. 4 நாள். So 2 of my wife and children were in Bangalore. I was in Bombay. நான் பாம்பேல இருந்தேன், பிள்ளைங்களும் என்னோட மனைவியும் பெங்களூர்ல இருந்தாங்க. So 2 of my brothers were taking care of me. என்னுடைய சகோதரர்கள் 2 பேர் என்னைய வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. And when you are in the hospital, people come to visit you. நான் ஹாஸ்பிட்டல்ல எப்பவும் நம்ம மருத்துவமனையில இருக்கும்போது நம்ம பார்ப்பதற்கு நண்பர்கள் வருவார்கள். And we had not told anybody that I'm in the hospital. நாங்க யார்கிட்டயுமே சொல்லல நான் மருத்துவமனையில இருக்கிறேன்னு சொல்லி. Only a few people knew that. கொஞ்சம் மக்களுக்கு தான் தெரியும். So when they came, they brought coconut water, they brought you understand what I'm saying? புரியுதா? பார்க்க வரும்போது இளநீ கொண்டு வந்தாங்க, சாப்பிடுறதுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. All nice things to eat. நல்ல நல்ல சாமான்கள்லாம் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தாங்க. I used to see that. நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். வாய் திறக்கவே செய்யாது. If the mouth opens, I can't close it. வாய் திறந்ததுன்னா மூடாது. So I would take one bite. நான் ஒரே ஒரு கடி கடிப்பேன். Can't chew it. அதை எனக்கு சவைக்க முடியாது. So I would leave it. அதை அப்படி விட்டுருவேன். The 2 brothers were very happy with me. என்னுடைய சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷம். All that they brought, they ate it all. எனக்குன்னு கொண்டு வந்த எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. I told them, don't eat it. நான் சொன்னேன் சாப்பிடாதீங்க. There is infection. அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு, சாப்பிடாதீங்க. They turned and said, all those who believe in Jesus, even if they drink deadly thing, it will not harm us. அவங்க சொன்னாங்க ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்தா நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று. And they said, thank God you are in the hospital. We are getting good things to eat. அவங்க சொன்னாங்க நீ ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. Now the whole day, these brothers would preach to me the gospel. முழு நாளும் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பார்கள். I could not even get up to go to the toilet. எனக்கு எழும்பி டாய்லெட் கூட போக முடியாது. Just then the brother in Goa, he came to know that I am in the hospital. கோவால இருக்கக்கூடிய சகோதரருக்கு தெரிந்தது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று. அவர் வந்தார். He came to Bombay. அவர் பாம்பேக்கு வந்தார். Early morning he came to the hospital. அதிகாலையிலே அவர் மருத்துவமனைக்கு வந்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. And he said, listen, I have come to take you to Goa. அவர் சொன்னார் நான் உன்னை கோவாவுக்கு கொண்டு போக போகிறேன் என்று. And I told him, doctor told me to stay here for 1 week. நான் சொன்னேன் இல்ல டாக்டர் 1 வீக் நீங்க இருக்க சொல்லி இருக்கிறாரு அப்படி சொன்னேன். He said, I am going and meeting the doctor. அவர் சொன்னாரு நான் டாக்டரை போய் பார்க்க போறேன். He told the doctor, I am taking him home. அப்போ டாக்டர்ட்ட சொன்னாரு நான் கூட்டிட்டு போறேன் The கோவாக்கு. doctor said, you can't take him home in this condition. டாக்டர் சொன்னாரு இந்த நிலைமையில இவரை நீங்க கொண்டு போக முடியாது. He told the doctor, listen, I've got only this much money to pay your bills. From today onwards, whatever bill is there, we will not pay. So decide, do you want me to keep him or take him home? அப்ப அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இவருக்கு கொடுக்க வேண்டிய பில்லுக்குள்ள பணம் எங்கிட்ட இருக்கு. இன்னும் வச்சிருந்தீங்கன்னா உங்க பில்ல பே பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்லுங்க கூட்டிட்டு போவா வச்சிட்டு போவான்னு. So he got a discharge for not paying the money. அதனால பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்க இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி. Now I thought he will take me by flight to Goa. நான் நினைச்சேன் என்னை அப்படி பிளேன்ல சுகமா ஏத்தி கோவா கொண்டு போயிருவாங்கன்னு. He took me in the bus. அவர் என்னை பஸ்ல கூட்டிட்டு போனாரு. And it is 11 o'clock when he books the ticket for 12 o'clock bus.
11 மணிக்கு தான் 12 மணி பஸ்ஸுக்கு அவர் புக் பண்ணாரு. So you will always get the last seat. அதனால லாஸ்ட்ல உள்ள சீட்டு தான் கிடைச்சது. Imagine sitting on the last seat is the best seat. லாஸ்ட் சீட்ல உட்கார்றது தான் முதல் தரமான சீட்டு. Because most of the time you are in the air. எப்பவும் நம்ம குதிச்சு அப்படியே அதுல போயிட்டு இருப்போம். Imagine with all that pain I'm sitting in the last seat. இந்த சிக்கன் குனியா வலியோட நான் லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்திருந்தேன். And I can't even say I got pain, because if I say I got pain, faith talks. என்ன வாயை திறந்து எனக்கு வலி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன் சொன்னா விசுவாசம் பேசுகிறது. So this brother is asking, paining? அந்த சகோதரர் கேட்டார், உங்களுக்கு வலிக்குதா? நான் சொன்னேன் இல்ல. Happy? சந்தோஷமா இருக்குதா? ஆமா. Praise the Lord. Praise the Lord. We reached Goa. நாங்க கோவால போய் சேர்ந்தோம். And I thought he will take me home. நான் நினைச்சேன் என்னை வீட்டுக்கு கூட்டு போவாருன்னு. He took me to the retreat center where I am supposed to preach that day. அவரு தியான சென்டருக்கு என்னை கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு நாம் பேசணும். 4 days live in retreat. அங்கு உள் தியானம் 4 நாள் அங்கு அழைத்து சென்றார். So I thought he is going to tell me, you sit and listen to God's word. You know what he said? Preacher, go and preach. நான் நினைத்தேன் இங்க உட்கார்ந்து இறைவார்த்தையை கேளுங்கன்னு சொல்லுவாங்கன்னு. இல்ல, அவர் சொன்னாரு, நீ போய் இறைவார்த்தையை அறிவி என்று சொன்னார். I told him, have you gone crazy? நான் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் சரியில்லையா? I can't stand. என்னால் நிக்க முடியாது. I can hardly talk. எனக்கு பேசவும் முடியாது. And you want me to go and preach? நீங்க என்னைய போய் நீங்க போதனை செய்யுங்கன்னு சொல்றீங்களே. He said the pulpit is very strong. அவர் சொன்னாரு, இல்ல அந்த மேடை நல்ல ஸ்ட்ராங். இந்த நீங்க பிடிச்சு நின்னு பேசக்கூடிய இந்த ஸ்டாண்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல சாஞ்சு நின்னுக்கோங்கன்னு சொன்னார். Catch it tight. அதை நல்லா பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. If at all you fall, I will come to catch you. கீழே விழுந்தா நான் வந்து தூக்கிக்கிறேன்னு சொன்னாரு. Preach. நீங்க போய் அந்த இறைவார்த்தையை சொல் என்று சொன்னார். With all that pain, I preached for 3 hours. இந்த எல்லா உடம்பு வேதனையோடு நான் 3 மணி நேரம் போதித்தேன். He took me home. திரும்ப வீட்டுக்கு கூட்டி வந்தார். Next day again he brought me. திரும்ப மறுநாளும் என்னை கூட்டி வந்தார். Next day I preached for 5 hours. மறுநாள் 5 மணி நேரம் போதித்தேன். Third day I preached the whole day. மூன்றாவது நாள் முழுவதுமாக, அந்த நாள் முழுவதுமாக நான் போதித்தேன். Fourth day no chikungunya, nothing, everything gone. நாள் ஒரு சிக்கன் குனியாவும் இல்லை, ஒன்றுமில்லை, எனக்கு சுகமானது. Praise the Lord. When you speak God's word, நீங்கள் இறை வார்த்தையை பேசும்போது continuously, தொடர்ச்சியாக faith comes out of you, விசுவாசம் அதிலிருந்து வருகிறது. and it begins to change things in the natural world. இயற்கையாக இருக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள காண்கின்றவற்றை எல்லாம் அது மாற்ற வல்ல சக்தி படைத்ததாக இருக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Ask yourself, do you do that? நீங்க உங்களையே கேட்டு பாருங்க, நீங்க அப்படி செய்றீங்களா? Or will you sit with your pain and sickness? நீங்க உங்க வலி வேதனையோட அப்படியே உட்கார்ந்திருக்கீங்களா? When you see me walking, do I look like a handicap? நான் நடக்கும்போது என்னை பார்த்தா ஒரு உடல் ஊனமற்றவன் போல் தெரியுதா? The doctors have told me, because of my leg condition, I'm not supposed to stand more than 45 minutes. 45 நிமிடத்துக்கு மேல நான் நிக்க கூடாது என்று என் காலுடைய நிலைமையை பார்த்து மருத்துவர்கள் சொன்னார்கள். This leg of mine is broken, the ligament is broken, the cartilage is torn, and it comes out of my joint. என்னுடைய இந்த வலது பக்க கால் அது ஒடிந்திருந்தது. உள்ளே இருக்கின்ற அந்த மஜ்ஜை எல்லாமே பாதிக்கப்பட்டு அது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. I am not supposed to stand more than 45 minutes. 45 நிமிடத்துக்கு மேல் நான் நிற்க கூடாது. Thank God I stand only 20 minutes. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் நான் 20 நிமிடம் தான் நிற்கின்றேன். அப்படியா? So please understand, faith talks. எனவே மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் பேசுகின்றது. Praise the Lord. Praise the Lord. So there are people who want to hear God's word. மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இறை வார்த்தையை கேட்க விரும்புகின்றார்கள். But yet after listening to God's promise, they do not want to speak by faith. ஆனால் இறை வாக்குறுதியை அவர்கள் கேட்ட பின்பும் அவர்களுக்கு பேச விருப்பமில்லை. Well, I got pain in my body. உதாரணமாக என்னுடைய உடம்பிலே வலி இருக்கின்றது. The word of God says, by the wounds of Jesus you were healed. இறை வார்த்தை சொல்கின்றது, ஆண்டவர் இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று. That person will say, only when I get my healing, then only I will say I am healed. ஆனால் சில மக்கள் சொல்வார்கள், எனக்கு உடம்பிலே இந்த வலி எல்லாம் சுகமாகட்டும், பின்பு நான் இயேசுவின் காயங்களால் சுகமானேன் என்று சொல்கிறேன் என்று சொல்வார்கள். Till then I will keep on saying I am not healed.
அது வரைக்கும் நான் சொல்வேன் எனக்கு சுகமாகவில்லை என்று. Praise God. Praise the Lord. If that kind of an attitude is yours, you will never see anything change in your life. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்ததென்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். I'll explain to you how it works. நான் அது எப்படி வேலை செய்கின்றது என்று உங்களுக்கு விளக்குகின்றேன். When I was in Dubai, நான் துபாயில இருக்கும்போது there the people stay in AC. அங்கு மக்கள் எல்லாரும் இந்த குளிர்சாதன அறையிலே தங்குகின்றார்கள். And the AC setting was something around 17 or 18 degree. அங்கு 17 டிகிரிக்கு தான் அந்த அறையினுடைய 17 or 18 temperature. 17 டிகிரி அல்லது 18 டிகிரி தான் அங்க உள்ள அந்த உஷ்ணம் இருக்கும், குளிர், அந்த அறையினுடைய தட்பவெப்பம் இருக்கும். I am not used to AC. எனக்கு ஏசி வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை. So when I was sitting there, I was feeling cold. நான் அந்த அறையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப குளிரா இருந்தது. And all those people are all the time moving, no cold. ஆனா அங்க இருக்கவங்க அங்கே இங்கே நடந்துட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குளிரும் இல்லை. When nobody was in the room, I quickly put it off. நான் யாருமே அந்த ரூம்ல இல்லாத சமயத்துல ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருவேன். I was so happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். In 10 minutes somebody came and said the AC is off and put it on. 10 நிமிஷத்துல யாராவது வருவாங்க, அவங்க உடனே ஏசி ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இதை ஆன் பண்ணிடுவாங்க. So I was again with a problem. திரும்பவும் எனக்கு பிரச்சனை, குளிர். When nobody was there, ஒருத்தருமே இல்லாத நேரத்துல I came with a brilliant idea. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது. I made it from 18 to 22. நான் அப்ப என்ன செய்தேன், அந்த குளிர அந்த உஷ்ணத்தை கூட்டி 18ல இருந்து 22 மாத்தி வச்சிட்டேன். And I kept the AC on. அப்ப ஏசியை ஆன் பண்ணி வச்சேன். And took the remote control and put it under the drawer. நான் அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து டிராயருக்குள்ள போட்டு வச்சிட்டேன். Now every time somebody is coming to the room, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் வரும்போது இந்த ரூமுக்குள்ள nobody is looking at the temperature, they are listening, the AC is on. அப்போ யாருமே டெம்பரேச்சர் பார்க்கறது இல்ல, அந்த ஏசியோட சவுண்டை கேட்டு ஏசி ஆன்ல தான் இருக்கு அப்படி நினைப்பாங்க. Because they understood that the AC is on, nobody is looking at the temperature, they are satisfied, I am also satisfied. யாருமே அந்த ஏசியோட டெம்பரேச்சரை பார்க்காம அந்த சவுண்டை வச்சு ஏசி இருக்குது அப்படி அவங்க நினைச்சிட்டு நடந்தாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். Now when I have set it to 22, நான் அந்த 22 என்று மாற்றிய பிறகு can it be 21? அது 21ஆக மாற முடியுமா? 22 என்று மாற்றிய பிறகு 21ஆக மாற முடியுமா? Can the machine ever go to 21? அந்த இயந்திரம் வந்து 21க்கு போக முடியுமா செட் பண்ண பிறகு? It will trip at 22. அது 22ல தான் இருக்கும். In the same way, when you have opened your mouth and said something, you have set your thermostat on that thing, it will never go beyond that. நீங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் எவ்வாறு அந்த ஏசி மெஷின் அந்த 22 என்று செட் பண்ணி வைத்து அது இறங்காமல் இருக்கின்றதோ அதுபோல் நீங்க சொன்ன உங்களிடம் இருக்கின்ற அந்த தெர்மோஸ்டாட் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் போல் அது கீழே இறங்காது, மாறாது. If I keep it on 2, will the fan run on 5? ஃபேன் அந்த மின்விசிறியை 2 என்று வைத்துவிட்டு அது 5 என்று அந்த வேகமாக சுழலுமா? 5 சுழலுமா? சுலமா 5 சுலமா 5 சுலமா ஹலோ 5 சுலமா 5 என்று சுத்துமா சுழலுமா? So if I want 5, I have to turn to 5, then சுலமா. 5 வேணும்னு சொன்னா அது 5ன்னு வச்சாதான் ஃபாஸ்டா சுத்தும். So when I do 5, it will go 5. 5ன்னு சொல்லி வச்சா 5க்குள்ள அப்படி அது சொல்லலாம். Just as you change the regulator, இந்த ரெகுலேட்டரை மாற்றுவது போல to get the speed, அந்த வேகத்தை மாற்றுவதற்கு, in the same way your tongue is the regulator of your future. உங்களுடைய எதிர்காலத்துக்கு உள்ள ரெகுலேட்டர் எது என்றால் உங்களுடைய நாக்கு. So when you are saying nanage leg pain, your regulator is what? Leg pain. எனக்கு கால் வலிக்குது என்று சொன்னால் உங்களுடைய ரெகுலேட்டர் அந்த கால் வலியிலே இருக்கிறது. Head pain, head pain. தலைவலி என்று சொன்னால் ரெகுலேட்டர் தலைவலியிலே இருக்கிறது. தலைவலி 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 என்று ரெகுலேட்டர் அதுல இருக்கிறது. Who is going to set the regulator? யார் இந்த ரெகுலேட்டரை செட் பண்ண போறா? நம்முடைய நாக்கு. My child is not sleeping. Who set the regulator? என்னுடைய குழந்தை தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா யார் அந்த ரெகுலேட்டரை செட் பண்ணி வச்சிருக்கா? All the mothers, my child is not studying. What is that regulator? எல்லா அம்மா மாதிரி என்னோட குழந்தை படிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெகுலேட்டர் என்னது?
Now ask yourself, is your regulator with the right setting or the wrong setting? உங்க ரெகுலேட்டர்லாம் எப்படி இருக்குது? கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கா, தவறா செட் பண்ணி வச்சிருக்கா? So you're going to the preacher, pray over me, but your regulator is kala paining. Sister, நீங்க போய் பிரீச்சர்ட்ட போதகர்ட்ட போய் எனக்கு ஜெபிங்க அப்படி சொல்றீங்க. ஆனா ரெகுலேட்டர் எங்க இருக்குது? கால்வலின்னு இருக்கு. Praise the Lord. Praise the Lord. So your words are working like a regulator. உங்களுடைய வார்த்தை ஒரு ரெகுலேட்டர், கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த ரெகுலேட்டர் போல் வேலை செய்கின்றது. Because when the doctor gives you a report, மருத்துவர் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது you change your setting to doctor's report. அந்த மருத்துவ அறிக்கையின்படி நீங்கள் உங்கள் ரெகுலேட்டரை செட் பண்ணி வைக்கின்றீர்கள். Do you have to change your regulator? உங்களுடைய ரெகுலேட்டர்லாம் மாத்தணுமா? Do you have to change the setting? செட்டிங்கை மாத்தணுமா? அந்த ஃபேனை 1ல வைத்துட்டு and saying, Lord, make it run on 5. அந்த 5ல அது ஓடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க முடியுமா? Will it work? அது வேலை செய்யுமா? What must you do first? அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல நம்ம? So how will you change the setting? எப்படி நீங்க அந்த செட்டிங்கை மாத்துவீங்க? உங்களுடைய நாக்கு. Did you understand? புரியுதா உங்களுக்கு? Did you understand? புரியுதா? Then give the Lord a big hand of praise. Come on. ஆண்டவரை கரவொலி எழுப்பி அவரை மகிமைப்படுத்துவோம். Every person have already set the thermostat for their life. ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் அந்த என்பதை அவர்கள் செட் பண்ணி ஏற்கனவே அதை செட் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். So if you want any change to take place in your life, you must change the setting of your thermostat using your tongue. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அங்கு ஏற்கனவே செட் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த தெர்மோஸ்டாட்டிலே மாற்றம் வர வேண்டும். எவ்வாறு வரும் என்றால் உங்கள் நாவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். So from now on your setting should be on the things that you want and not the things that you already have. இப்போது மாற்றம் வர வேண்டும் என்பது எதிலிருந்து எதற்கு வர வேண்டும் என்றால் எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதற்கு மாற்றம் வர வேண்டும், ஏற்கனவே உங்களிடம் இருப்பதற்கு அல்ல. Your setting should no longer be on the things that you already have, but your setting should change to the things that you want. உங்களிடத்தில் ஏற்கனவே இருப்பதற்கு செட்டிங்ஸ் தேவையில்லை, மாறாக உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதற்கு நீங்கள் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். Ask yourself, all this time where was your setting? உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இவ்வளவு நாளும் எங்கே நீங்கள் செட் பண்ணி வைத்திருந்தீர்கள்? The things that you already have or the things that you want? ஏற்கனவே உங்களுக்கு இருக்கின்ற அந்த பொருள்களா, சூழ்நிலையா, அல்லது நீங்கள் விரும்புகின்ற சூழ்நிலையா? ஏற்கனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அதை பற்றியா, அல்லது நீங்கள் என்ன வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அதை பற்றியா? Which one? எது வேணும்? இருக்கின்றதா? எது வேண்டும் என்று நினைக்கிறதா? She is only laughing. Laughing will not change the setting. Tell her. சிரித்துக் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலைகள் மாறாது. உங்கள் நாவை பயன்படுத்த வேண்டும். Tell them all this time where was their setting, on the things that they already had or the things that they desire to have. உங்களுடைய செட்டிங் நீங்க ஏற்கனவே வைத்திருந்த அந்த பொருள்கள் மீதா, அல்லது உங்களுக்கு எது தேவை, எது வேண்டும் என்று நினைத்தீர்களே அதன் மீதா, எதன் மீது நீங்கள் செட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? So all of you have understood the mistake. உங்களுடைய தவறை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Now tell me honestly, were we not doing that mistake, all of us including me? உண்மையாக சொல்லுங்கள், இந்த தவறை என்னையும் இணைத்துதான் நாம் எல்லோரும் செய்திருக்கிறோம். உண்மையாக நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். Come on, yes or no? எஸ், ஆமாவா இல்லையா? So from now on, are you going to open your mouth and speak the things that you want, or are you going to continue to speak the things that you already have? நீங்கள் இப்போதிருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி நீங்கள் பேச போகின்றீர்களா, அல்லது ஏற்கனவே இருந்ததை பற்றி பேச போகின்றீர்களா? So close your eyes and change your setting now. இப்போது உங்கள் கண்களை எல்லோரும் மூடுங்கள். நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த செட்டிங்ஸை நீங்கள் இப்போது மாற்ற வேண்டும். எல்லோரும் கண்களை மூடுங்கள். If you got diabetes, say thank you Lord, you have set me free from diabetes. உங்களுக்கு டயபெட்டிக் என்ற வியாதி இருந்தால் இப்போது கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த டயபெட்டிக் என்ற வியாதியை நீர் எனக்கு குணப்படுத்தி விட்டீர் என்று சொல்லுங்கள். Whatever you got, just say Lord, you have set me free from that. I believe it and I thank you.
என்ன வியாதி இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்தி விட்டீர், சூழ்நிலையை மாற்றி விட்டீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Rule over your life. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகின்றது. Come on, open your mouth and change the words. நீங்கள் உங்கள் வாயை திறந்து உங்கள் நாவின் மூலமாக வார்த்தைகளை மாற்றுங்கள். Ask God to forgive you for the negative words that you have spoken. ஆண்டவரிடத்திலே நீங்கள் பயன்படுத்திய எதிர்மறை வார்த்தைகளுக்கு இப்போது மன்னிப்பு கேளுங்கள். Repent and ask forgiveness from God. ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி நீங்கள் பேசிய எதிர்மறையான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள். Ask God to wash you with the blood of his son Jesus. இப்போது ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று கேளுங்கள். Believe the blood of Jesus is destroying every negative word that you have spoken against yourself. இப்போது ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் நீங்கள் பேசிய ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளையும் கழுவி தூய்மைப்படுத்துகின்றது என்று நம்புங்கள். Open your mouth and speak the things that you desire now. நீங்கள் இப்போது வாயை திறந்து எந்த காரியங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதை பற்றி நீங்கள் இப்போது பேசுங்கள். Speak about your marriage, that your marriage is blessed. இப்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். Speak that your children are healthy and anointed. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று இப்போது பேசுங்கள். Speak that every member of your family is anointed and blessed. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் ஆண்டவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று இப்போது கண்களை மூடி உங்கள் வாயால் பேசுங்கள். Speak about the prosperity and financial breakthrough upon your family. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள செழுமையை பற்றியும் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பண பிரச்சனைகள் நீங்கிவிட்டது என்று சொல்லி நீங்கள் இப்போது பேசுங்கள். Speak that every curse and bondage has been broken from your life. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களும் கட்டுகளும் நீங்கிவிட்டன என்று பேசுங்கள். Speak that your children are successful and God's mighty hand is upon your children. உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், வெற்றியோடு இருக்கின்றார்கள், ஆண்டவருடைய கரம் வல்லமையான கரம் அவர்களை வழிநடத்துகின்றது என்று பேசுங்கள். Speak about your parents that they are blessed and they are healthy and they are anointed by God. உங்கள் பெற்றோர்களை பற்றி பேசுங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகின்றார்கள் என்று பேசுங்கள். Speak about your job that God has blessed you with fantastic job. உங்களுடைய வேலையை பற்றி பேசுங்கள், ஆண்டவர் உங்கள் வேலையை ஆசீர்வதிக்கின்றார் என்று பேசுங்கள். Speak about God's anointing upon you and your household. நீங்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆண்டவர் இப்போது அபிஷேகம் செய்கின்றார் என்று பேசுங்கள். Speak about those who are coming against you are now in your favor. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்போது உங்களை சார்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பேசுங்கள். Speak that you are loved by everybody. நீங்கள் இப்போது உங்களை எல்லோரும் அன்பு செய்கிறார்கள் என்று பேசுங்கள். Come on, open your mouth and speak what you want from God. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்கள். And thank God that you have already received it. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே எனக்கு இதை தந்து விட்டீர் என்று நன்றி செலுத்துங்கள். Believe that the mighty hand of God is upon you. இப்போது ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்கள் மேல் இருக்கிறது. Believe that your children are blessed by God. நம்புங்கள், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Believe that God has anointed you and you are proclaiming the word of God. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வார்த்தைகளையும் இப்போது ஆசீர்வதிக்கிறார். Believe that your hands are anointed to heal the sick. இப்போது உங்கள் கைகள் மற்ற நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு அபிஷேகம் செய்திருக்கிறது என்று நம்புங்கள். Believe that the promises of God are manifesting in your life. ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் வாக்குறுதிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உங்களிலே என்று நம்புங்கள். Believe that thousands and thousands of people are blessed because of you. உங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்புங்கள். Come on, keep thanking God. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே The இருங்கள். Spirit of God is working in your life according to the words coming out of your mouth. உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Come on, marriages are being blessed right now. இப்போது திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. Marriages are being blessed right now. இப்போது திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. As you are opening your mouth, God's Spirit is working right உங்கள் now. வாயை திறந்து பேசும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். Come on, don't stop, open your mouth and talk. நிறுத்தி விடாதீர்கள், வாயை திறந்து கண்களை மூடி பேசுங்கள். Faith talks. இப்போது விசுவாசம் பேசுகிறது. All this time you are talking fear.
இவ்வளவு நேரமும் நீங்கள் பயத்தை பற்றி பேசிக் All this கொண்டிருந்தீர்கள். time you are talking the threats of the devil. நீங்கள் இவ்வளவு நேரமும் நீங்கள் சாத்தானுடைய செயல்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். All this time you are talking about your problems. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்கள். You are no longer going to talk about your problems. நீங்கள் இனிமேல் உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசப் போவதில்லை. You are only talking faith. நீங்கள் விசுவாசத்தை பற்றி மட்டும்தான் பேசப் You போகிறீர்கள். are only talking faith. நீங்கள் விசுவாசத்தை பற்றி மட்டும்தான் There பேசுகிறீர்கள். is nothing difficult for my God. என் ஆண்டவருக்கு எதுவும் கடினம் அல்ல. No matter how much you have messed up your life, நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையிலே குழப்பம் ஏற்படுத்தி இருந்தாலும் என் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. God knows exactly what to do with your problems. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனையில் என்ன செய்ய வேண்டும் என்று. For God to solve your problem, it's very simple. ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுப்பது மிகவும் எளிது. Remember, your words coming out of your mouth is getting connected to God. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கடவுளோடு தொடர்புடையது. அது கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளது. Because you are believing God's word, you are opening your mouth and speaking faith. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பதால் உங்கள் நாவு இப்போது விசுவாசத்தை பேசுகிறது. As you are opening your mouth and speaking the word of faith, the faith is entering your heart too. இப்போது உங்கள் வாயை திறந்து விசுவாசத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். அப்போது அந்த விசுவாசம் உங்கள் இதயத்தில் நுழைகிறது. Words of faith is bringing the power of God. ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தை விசுவாசம் இப்போது ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வருகிறது. Words of faith is destroying the words of fear. விசுவாசத்தின் அந்த வார்த்தை பய ஆவியை இப்போது துரத்துகின்றது. Like a spark, the whole forest of problems are being burned by the word of faith. ஒரு தீப்பொறி போல இந்த விசுவாசத்தின் வார்த்தை எல்லா பிரச்சனைகளையும் எரித்து போடுகிறது. Just like a spark that can burn the forest, in the same way, the word of faith coming out of your mouth is burning all your problems into ash. ஒரு சிறிய தீப்பொறி எவ்வாறு காட்டை அழிக்கின்றதோ அதுபோல் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற விசுவாச வார்த்தை உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் இப்போது அழித்து போடுகிறது. The anointing of God is moving. Open your mouth and speak your faith. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கின்றார். வாயை திறந்து பேசுங்கள். Come on, every problem is getting destroyed by எல்லா the word of பிரச்சனையும் faith. இறை வார்த்தையினால் இப்போது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. The mighty creative power of God is in your mouth. உங்களுடைய வாயில் உங்களுடைய நாவில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. You have changed your words and things are changing in your life. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாறுகின்றது. உங்களுடைய வாழ்க்கை மாறுகின்றது. You are speaking what you want and those things are coming from the spiritual to the natural. உங்கள் வாயின் வார்த்தை பேசுகின்றது. ஆவி உலகத்திலிருந்து ஆவியின் உலகத்திலிருந்து இப்போது இந்த இயற்கை உலகத்திற்கு அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. Refuse to speak what you already have. நீங்கள் உங்கள் இருக்கின்ற ஏற்கனவே இருக்கின்ற பொருள்களை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். Right now the word of faith coming out of your mouth is changing your natural world. உங்கள் வாயிலிருந்து இப்போது வருகின்ற வார்த்தை இயற்கையில் இருக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் காண்கின்றவற்றை மாற்றுகின்றது. You are speaking by faith because you are living by faith and not by sight. நீங்கள் இப்போது விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகின்றீர்கள். நீங்கள் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை பற்றி பேசுகின்றீர்கள். Your word of faith is changing the setting of your life. உங்களுடைய விசுவாச வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் செட்டிங்ஸை மாற்றுகின்றது. The word coming out of your mouth is the word of faith. உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை விசுவாச வார்த்தை. And that faith is coming from your heart. அந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் இருந்து வருகிறது. And the spirit of faith is moving right now, manifesting in your life. விசுவாசத்தின் ஆவி அசைபாடி கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றது. It is changing the things that you can see. அது நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்களை மாற்றுகின்றது. It is creating new things for you right அது now. புதிய பொருள்களை புதிய சூழ்நிலைகளை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறது. Come on, keep talking. Every word coming out of your mouth உங்கள் has got வாயின் power. வார்த்தைகளை நீங்கள் வல்லமையினால் பேசுங்கள். This faith of God is flowing out of your mouth. இப்போது ஆண்டவருடைய இந்த வல்லமை உங்கள் நாவிலிருந்து வெளிப்படுகிறது. And this word of faith will not come back empty. இந்த விசுவாச வார்த்தை வெறுமையாக அது திரும்ப வராது. This word of faith is performing miracles for you. இந்த விசுவாச அறிக்கை அது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லது. This word of faith is the power that created the universe. இந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. Don't stop. இப்போது நீங்கள் நிறுத்தாமல் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய விசுவாச வார்த்தையை பேசுங்கள். The supernatural power of God is operating
operating upon your இப்போது family. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உங்கள் குடும்பத்தை ஆக்கிரமிக்கின்றது. Today the Spirit of God is teaching you how to pray. இப்போது இன்று ஆண்டவருடைய ஆவி நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. All this time you are making a wrong prayer. இது வரைக்கும் நீங்கள் தவறான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். But praise God, now you know the truth and the truth has set you free. நீங்கள் இப்போது ஜெபியுங்கள், இப்போது துதியுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். This is how Jesus prayed. இப்படித்தான் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். This is how Jesus spoke. இப்படித்தான் ஆண்டவர் இயேசு பேசினார். You belong to God. நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். So you also speak just like Jesus spoke. நீங்களும் ஆண்டவர் இயேசு பேசியபடிதான் பேச வேண்டும். You can experience the power of God exploding in you. நீங்கள் ஆண்டவருடைய வல்லமை இப்போது உங்களிடத்தில் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசமும் விசுவாசத்தை பற்றி பேசுவதும் ஒன்றோடொன்று இணைந்தது, பிரிக்க முடியாது. Faith is released out of your mouth right now. இப்போது விசுவாசம் உங்கள் வாயின் வார்த்தையின் வழியாக வெளிப்படுகிறது. I am telling you, cancer, curable, incurable diseases are destroyed right now in the name of குணமாக்க Jesus. முடியாத கேன்சர் போன்ற வியாதிகள் இப்போது குணப்படுத்தப்படுகின்றன. Every kind of sicknesses are destroyed right now in the name of இப்போது Jesus. குணமளிக்க முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் இப்போது குணமளிக்கப்படுகிறது. The mighty power of God is on you right now. ஆண்டவருடைய வல்லமை மிக்க சக்தி இப்போது உங்கள் மேல் The இருக்கிறது. power of God is on you right now. இப்போது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இப்போது இருக்கிறது. The power of God is on you right now. ஆண்டவருடைய வல்லமை இப்போது உங்கள் மேல் இருக்கிறது. Demons are coming out. இப்போது சாத்தான் வெளியே போகிறான். Demons are coming out. இப்போது சாத்தான் வெளியே Every போகிறான். kind of demonic power is coming out. இப்போது பெரிய தீய சக்திகள் Every kind of demonic power is coming out. இப்போது அடக்க முடியாத In the name of Jesus. சாத்தானுடைய சக்திகள் In the name of வெளியே சென்று Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் The power of God is flowing. இப்போது ஆண்டவருடைய வல்லமை The blood of ஆண்டவர் இயேசுவின் Jesus is பெயரால் setting you free. இப்போது ஆண்டவர் இயேசுவின் வல்லமை The blood of Jesus is setting you free. விடுதலை கொடுக்கிறது. Come on, open your mouth and speak the word of ஆண்டவர் faith. இயேசுவின் வல்லமை விடுதலை கொடுக்கிறது. வாயை திறங்கள். Come on, open your mouth and speak the word of faith. வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை Don't பேசுங்கள். open your eyes. கண்ணை திறக்காதீர்கள். Just speak the word. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள். The mighty anointing of God is here. இப்போது ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் நடக்கின்றது. Open your mouth and speak the word of faith. வாயை திறந்து ஆண்டவருடைய விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்கள். Start thanking God that you have received your miracle. இப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வல்லமையை பெற்றுக்கொண்டதற்கு நன்றி Start செலுத்துங்கள். thanking God that you have received the miracle. இப்போது அதிசயத்தை பெற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்துங்கள். Come on, open your mouth and thank God that you have received வாயை your திறந்து miracle. நன்றி செலுத்துங்கள். வாயை திறந்து நன்றி செலுத்துங்கள். Thank God that you have set free from the bondage and curse. ஆண்டவர் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்கள். Start thanking God that your family is anointed by God. இப்போது உங்கள் குடும்பம் ஆண்டவர் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்காக நன்றி Start thanking செலுத்துங்கள். God that your marriage is blessed. உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துங்கள். Start thanking God that your children are blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துங்கள். Start thanking God that your finances are blessed. உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீர்வு Come on, பெற்றதற்காக don't நன்றி stop. செலுத்துங்கள். Keep thanking God. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Oh, thank you, Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Come on, thank you, Jesus. நன்றி இயேசுவே. As you are thanking God, the power is increasing. எல்லோரும் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. The power is taking over. இப்போது இந்த ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. The Spirit of God is moving in this இப்போது place. ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியானவர் இங்கு அசைபாடிக் கொண்டிருக்கிறார். The glory of God is moving in this place. இங்கு ஆண்டவருடைய வல்லமையின் ஆவி அசைபாடிக் The கொண்டிருக்கிறார். glory of God is performing miracles over இப்போது here. ஆண்டவர் வல்லமையான மகத்துவமான அதிசயங்களை செய்து Every கொண்டிருக்கிறார். one of us are being healed. இப்போது எல்லா வகையான நோய்களும் The சுகமாகிறது. mighty hand of God is on you. ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்கள் மேல் இருக்கிறது. God is touching you. இப்போது ஆண்டவர் உங்களை தொடுகிறார். Jesus is touching you. இயேசு உங்களை தொடுகிறார். Holy Spirit is touching you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Come on, lift your voices and give him praise. Hallelujah. எல்லாரும் வாயை திறந்து Thank you, Jesus. ஹalleluya என்று ஆண்டவரை Praise you, போற்றுங்கள். Jesus. Hallelujah. வாயை